இந்த கேஸ் என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. குட் வெர்சஸ் எவில் உலகம் தொடங்கினதிலிருந்து இதுதான் நடந்துக்கிட்டு வருது. 2 பேர் கடலோரத்தில் செத்து கிடக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனே டாக் ஸ்குவாட், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் எஸ், இந்த கேஸை என் கையில் ஒப்படைச்சாங்க. என்னாச்சு? 2 பேர் செத்து கிடக்குறாங்க நியூஸ் இருந்தது சார். வந்து பார்த்தப்ப பாட்டில் அடித்து செத்து கிடக்குறானுங்க. அங்கே தான் உட்காந்து குடிச்சு. அங்கே தான் சார். தேடி பார்த்ததில் இந்த செல்ஃபோன் மட்டும் அவங்களோட பாக்கெட்டில் இருந்தது. ஓகே, இதை ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? நான் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்ப சொல்லிட்டு அங்கே எதுனா க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ரவி, ரஃபிக் செத்தவங்களோட பேர் எனக்கு அப்போ தெரியாது. திருட்டு பசங்க. ஏன் டவுட் எல்லாம் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்த பழனி சைக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் ரஃபிக் பாக்கெட்டில் இருந்த மொபைல். அந்த மொபைலில் இருந்து நிவேதாங்கிற பொண்ணுக்கு கடைசியாக கால் போயிருந்தது. இந்த மெமரி கார்டு எனக்கு ஸ்பாட்டில் கிடைச்சிது. இது ரவியோடது. ஆனால் இதில் ஒன்றும் இல்லை. இந்த கேஸை நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன்னு எனக்கு தோணுச்சு. கதிர்வேல் ஏட்டு ரொம்ப நம்பிக்கையானவர். சார், நிவேதா ட்ரக் அடிக்ட். சார், நான்சி பற்றி ஏதாவது தெரிஞ்சதா சார்? ஏமா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பழைய குடும்பம் வான்பு நடிச்சிருக்காருல, ப்ளீஸ் திரும்ப திரும்ப ஏமா என் உயிரை வாங்குற? கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த வாட்டி நான்சிக்கான சான்ஸ்க்கு நீ வந்த உள்ளத்தி வச்சிருவா. போகவே இல்ல, ப்ளீஸ் சார், போகவே இல்ல. குட் மார்னிங் சார். கதிர்வேல், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். எடுத்துட்டு வாங்க. டாக்டர் என்ன சொன்னார் கதிர்வேல்? தலையில பலமா அடிபட்டிருக்கான் சார். பசங்க கையில தவிர வேற எந்த கையிலும் இல்லைங்க சார். அப்புறம் அந்த பசங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சிங்களா? அவங்களுக்குள்ள பிரச்சனை தகராறு எதுனா இருந்துச்சா? அதெல்லாம் விசாரிச்சு சார், எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். சரி, ஒரு பொண்ணு வந்து போச்சுல்ல, அது யாரு? அந்த பொண்ணு சார், அந்த பொண்ணு பேர் நிவேதா சார். உங்களுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ இருந்தார்ல சார், அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். அதை விசாரிக்க போய் எங்களை முட்டாளாக்கிடுச்சு சார். நிவேதாங்கிற பேரை கேட்ட உடனே எனக்கு டவுட் வந்துச்சு. அந்த கேஸ் ஃபைல எட்டுவாங்க. எதுக்கு சார் அந்த ஃபைல? நீங்க போய் எட்டுவாங்க சார். சார், அந்த கேஸ் முடிஞ்சிச்சு சார். போங்க சார், போய் எட்டுவாங்க. ஓகே சார். சார், என் ஃப்ரெண்டு நான்சி சார் ஊர்லேருந்து நேற்று வந்திருந்தா சார். லேட் நைட் ஹாஸ்டல் போக முடியலன்னு சொல்லி என் வீட்டில் தான் தங்கியிருந்தா. காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், அவளை காணோம் சார். ஹாஸ்டலுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அங்கேயும் இல்லை சார். அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்லை சார்.
எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நான் உடனே ஏட்டுக்கிட்ட எஸ்ஐ நாகப்பன் நம்பரும் நிவேதா நம்பரையும் வாங்கிக்கிட்டேன். நான் ஃபோன் பண்ணி நிவேதா கிட்டையும் எஸ்ஐ நாகப்பன் கிட்டையும் பேசினேன். நேரில் கூப்பிட்டு சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணேன். நாகப்பன் எனக்கு முன்னாடி என் ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ. ஹலோ, ப்ளீஸ் sit down, sir. சார், என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? நான்சி பற்றி சொல்லுங்கள். சார், நானும் நான்சியும் ட்ரிச்சியில் ஒரே ஸ்கூலில் தான் சார் படித்தோம். என் பேரண்ட்ஸ் அப்ராட் போன உடனே நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். இந்த கேஸில் இப்போ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான். ரொம்ப நாள் கழித்து அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தா. அவள் ஹையர் ஸ்டடீஸ் இங்கே தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா சார். அவளோட கார்டியன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் என் வீட்டில் தங்குறதா சொன்னான். நைட் என் கூட தான் தங்கினா. நாங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தோம். காலையில் எழுந்து பார்க்குறேன், அவளை காணோம் சார். நான்சியை காணுன்ட்டு நிவேதான்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். போய் நேரில் விசாரிக்கும் போது நிவேதா ஒரு ட்ரக் அடிக்ட்னு. நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் சார். நாகப்பன் சார் சொன்னதை வச்சு பார்த்தா நிவேதா மென்டலி அப்செட் அண்ட் ட்ரக் அடிக்ட்னு தெரிஞ்சுது. நான்சின்ற பொண்ணே அங்கே வரல, அது அவளோட இமேஜினரி கேரக்டர்னு சொன்னார். நான்சியை காணும்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு நைட்டு நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், அது வந்து ஸோ ட்ரக்ஸ். அப்புறம் எப்படி நம்புவாங்க? நான்சிங்கிறதுக்கான தடையமே இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் நான்சியோட ஃபோட்டோவாச்சும் இருக்கா? அவளோட ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை சார். ஓகே, அவளுக்கு அப்பா அம்மா தான் இல்லைன்னு சொன்னீங்க. அவங்க கார்டியன் பற்றியாச்சும் ஏதாவது தெரியுமா? சார், அதுவும் தெரியாது சார். வேற என்னதான் தெரியும்? சார், ஒரு தடவை அவள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு அனுப்பியிருந்தா சார். அதில் வேணால் ஃபோட்டோ இருக்கும். அதோட சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருக்குது சார். ஜஸ்ட் அ செகண்ட் சார். நிவேதா கொடுத்த பென்ட்ரைவ் இந்த கேஸில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் நிவேதா தான் இந்த கொலையை பண்ணிட்டு டைவர்ட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஹலோ கதிர்வேல், எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன் சார். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க ஸ்டேஷன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். நிவேதாவோட பென் டிரைவ்ல நான்சியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சு. நான்சி அவளோட கார்டியன் பத்தி எந்த டீட்டெயிலும் இல்லை. எனக்கு அப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரவியோட மெமரி கார்டு போட்டு பார்த்தேன்.
கதிர்வேல் கிட்ட பேசும்போது ஹிடன் ஃபோல்டர்ஸ்னு ஒரு விஷயம் தோணிச்சு. எஸ், ஐ ஆம் நியர் டு சம்திங். ஹிடன் ஃபோல்டர்ஸ்க்கு உள்ள நான்சியோட போட்டோஸ். சம்திங் ஸ்டிங்கி. அந்த பொண்ணை கொடூரமாக கற்பிச்சிட்டாங்க. நான்சிக்கும் அந்த 2 பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஆனா நிவேதாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கணும். நிவேதாட்ட பேசினப்ப அவங்க 2 பேரும் அவ ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சுது. அன்னைக்கு அவ போதை மயக்கத்தில் படுத்திருந்தப்ப நான்சிய இவங்க தான் ரேப் பண்ணியிருக்கணும். இது நிவேதாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நான்சி எங்க? அந்த 2 பேரையும் யாரு கொன்னா? நான்சி என் லைஃப்ல மறக்க முடியாத கேஸ். அவளை ரேப் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா யார் கொலை பண்ணாங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. நான்சி என்ன ஆனான்னு தெரியல. பட் ஐ பிலீவ் சம் ஜட்மெண்ட் ஹாஸ் பீன் given. நான் அங்கே போனது தற்செயல். வீடு மாதிரி போயிட்டேன். பட் அந்த பொண்ணை அப்படி பார்க்கும்போது கோவத்தில் அடித்தேன். செத்துட்டானுங்க. நான் கொலை பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னால் அழாமல் இதை எழுத முடியல. அவங்கள தூக்கி காட்டில் போட்டுட்டு வீடு வந்து பார்த்தா நான்சியை காணோம். எனக்கு பயம் போகல. பா அரவிந்த், என்ன பண்றீங்க? இந்தா காஃபி குடி. சரிப்பா.